ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த அந்த இஃப் கிளாஸஸோட ஒரு தொடர்ச்சியாக இஃப் வேரியேஷன்ஸில் ரெண்டாவது பாட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் ஸ்டடி அ கப்புள் ஆஃப் இஃப் வேரியேஷன்ஸ் இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ். எப்போ டே 23ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாப்பிக்லாம் படித்தோம். இதில் இஃப் வேரியேஷன்ஸில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஃப்ரேசஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை கற்றுக்கிட்டால் தான் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஒரு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ரேசஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை வரவேற்கிறேன் நம்மளோட சேனலுக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த 3 ஃப்ரேசஸோட தமிழாக்கம் இங்கே எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். அதை போல், அவ்வாறு, நடந்தது போல் அப்படின்னு சில சமயங்களில் நாம் தமிழில் பேசுவோம். அதாவதுங்க, இந்த போல் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிக்கணும். என்ன அப்படின்னா, கம்பேரிசன் பண்ணுறதுக்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கும், இல்லாட்டி இதுக்கப்புறம் தான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் நடப்பதை போல், இல்லாட்டி அந்த விஷயம் நடந்ததை போல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்னா நாம் சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் கரெக்டாக உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் சொன்னால் புரியும். எப்படின்னா, இவனே அதை நேரில் பார்த்தது மாதிரி சொல்கிறான் பாரு, இவனே அதை நேரில் பார்த்ததை போல் சொல்கிறான். அப்போ அந்த விஷயம் நடந்ததை போல் இவர் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அப்போது அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்ததை ப்ரெசண்ட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி நடந்ததை மாதிரியே பேசுகிறான் பாடுறா. புரியுதுங்களா? இவரோட இப்போ இருக்க ப்ரெசண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் அவர் கடந்த காலத்தில் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இது உதவுது. ரைட்? அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நாம் வச்சுருக்க ரூட் வேர்டு என்ன அப்படின்னா ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தை. ஆஸ் இஃப் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? இந்த ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நீங்கள் எப்படி இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை சென்டென்ஸுக்கு நடுவில் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ், அதற்கடுத்து இந்த ஆஸ் இஃப் அப்படிங்கிற பர்டிகுலர் ரூட் வேர்ட், அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க. ஆஸ் இஃப்க்கு அடுத்து மெயின் கிளாஸ் தான் வரணும். மெயின் கிளாஸ்னால் எப்படி வரணும் சொல்லுங்கள்? மெயின் கிளாஸ்னால் சப்ஜெக்ட்டு வேர்பு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி வரணும். அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். நீங்கள் ஆசிஃப்க்கு அடுத்து வெறும் நவுனை மட்டும் போட்டு பேசி பழகக்கூடாது. அது தப்பு, மீனியை கன்வே பண்ணாது. ஓகே, ரைட். எப்படி? ஒரு மெயின் கிளாஸ், ஒரு ஆசிஃப், இன்னொரு மெயின் கிளாஸ். சரிங்களா? இப்படி போட்டு பேசுனீங்க அப்படின்னா அது நடந்தது போல், அப்படி இருந்ததை போல் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். தேவைப்பட்டால், தேவைப்பட்டா அப்படின்னு நம்ம தமிழில் நிறைய இடங்களில் சொல்லுவோம். இந்த தேவைப்பட்டால் அப்படிங்கிறதுலே 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, லாவால், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸால் ஒருத்தங்க சில விஷயங்களை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த விஷயங்களை நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டி இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸர்ஸ் உங்களோட ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பை ரூல்ஸால் அவங்க கேட்குறாங்க. ஒரு மனிதரால் இது என்ன பண்ணப்படுது? டிமாண்ட் பண்ணப்படுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடி கார்டை காட்டணும். இதுதான் தேவைப்படும் பொழுது நாங்கள் உங்கள்கிட்ட ஐடி கார்டு கேட்போம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஐடி கார்டை காட்டணும். இது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டால் கூப்பிடு, ஏன்டா தேவைப்பட்டால் இதை கொஞ்சம் எடுத்துக்கூடா, தேவைப்பட்டால் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம சும்மா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த தேவைப்பட்டால் அப்படிங்கிற 2 வார்த்தை இருக்குது. சரிங்களா? நாம் இப்போ சும்மா கேஷுவலாக சொல்கிற அந்த தேவைப்பட்டால் இருக்குல்ல, அதைத்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு நாம் வச்சுருக்க ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இஃப் நீட் பி. அவ்வளோதான். இஃப் நீட் பி, இஃப் நீட் பி. சரிங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணலான்னா தனித்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் கிளாஸ், அந்த மெயின் கிளாஸ் அடுத்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி? ஒரு மெயின் கிளாஸ், இந்த மெயின் கிளாஸ்க்கு அடுத்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலே போதும், அது சென்டென்ஸாக மாறிவிடும். ஓகே, இல்லையா இந்த ரூட் வேர்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு மெயின் கிளாஸை செகண்ட் போட்டாலும் ஓகே தான், மீனிங் வந்துடும். புரியுதுங்களா? ரைட். அப்போது இந்த இஃப் நீட் பி அப்படிங்கிற வார்த்தையை அந்த ஏனோ தானோ சும்மா தேவைப்பட்டாலும் சொல்கிறதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா ரூல்ஸ் படி, ஓகே, ஒருத்தர் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க, ஒரு பர்சன் டிமாண்ட் பண்ணி கேட்குறாரு அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இங்கே பாருங்கள், இஃப் நெசசரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே,
இஃப் நெசசரி இல்லாட்டி இஃப் ரிக்வயர்டு. ஓகே, இஃப் நெசசரி இஃப் ரிக்வயர்டுன்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் அப்படிங்கிற அந்த தேவையை குறிக்குது. புரியுதுங்களா? எது இஃப் நெசசரி அண்ட் இஃப் ரிக்வயர்டு. இஃப் நீட் பின்னு போட்டிங்கன்னா சும்மா. ஓகே, அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இஃப் நீட் பி. இருந்தாலும் நீங்கள் அந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் நீட் பிக்கு நாம் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கோமோ அதே பேட்டர்ன் தான் அங்கேயும். ஓகே, ஒரு மெயின் கிளாஸ் கூட இஃப் நெசசரி இஃப் ரிக்வயர்ட் போட்டுக்கலாம். இஃப் நெசசரிங்கிற வார்த்தையை போட்டுட்டு கூட நீங்கள் ஒரு மெயின் கிளாஸை போட்டுக்கலாம். ஃபார்மட் சேம் தான், ஆனால் கான்டெக்ஸ்ட் வேறு. சரிங்களா? ரைட். அடுத்து இல்லாமல் இருந்திருந்தால். கரெக்டாக சொல்ல போனால் ஒரு விஷயத்தை நாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பாஸ்டில் ஒரு ஆக்ஷனை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருப்போம். அந்த ஆக்ஷனை முடிக்கிறதுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகெலும்பாக இருந்திருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், ஏதோ ஒரு பொருளை வச்சு கூட நம்ம ஒரு ஆக்ஷனை முடிச்சிருப்போம். அந்த பொருள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்திருக்காது. நம்ம சொல்லுவோம்ல, டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா என்னால் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்க முடியாது சொல்லுவாங்கள்ல. நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என்னால் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை கடந்து வந்திருக்க முடியாது. அப்போ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் அவங்களோட ஹெல்ப்பு இன்றி அமையாததாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இன்சிடெண்ட்டை சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த பர்டிகுலர் வார்த்தையை இப்போ வச்சுருக்கோம். இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இஃப் நாட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இஃப் நாட்னா இல்லாட்டி அப்படின்ட்டு. இதற்கூட நீங்கள் ஒரு ஃபார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்தா போதுங்க. அவ்வளோதான். இஃப் நாட் ஃபார். இஃப் நாட்டுன்னு போட்டிங்கன்னா அங்கே போயிடும். இஃப் நாட் ஃபார்னு போட்டுட்டிங்கன்னா இங்கே வந்துடும். பாருங்கள், ஒரே ஒரு சின்ன ப்ரிப்போசிஷன் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் வென் யூ ஆர் ரீடிங் அபவுட் த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனை படிக்கும் பொழுது யூ ஹாவ் டு பி ஸோ மைண்ட்ஃபுல். பயங்கரமான என்ன சொல்கிறதுங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ப்ரிப்போசிஷன் மீனிங்கை மாற்றி கொடுத்துரும். சரிங்களா? ரைட். இஃப் நாட் ஃபார் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை முன்னாடி போட்டுக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் முன்னாடி தான் வரும். ஓகே, முன்னாடி போட்டுட்டு அதற்கடுத்து எந்த ஒரு சென்டென்ஸ் அது நான் பண்ணியிருக்க முடியாது, அது நடந்திருக்காது அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நீங்கள் மெயின் கிளாஸில் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸ் இந்த would have அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் வரும். இதுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கெல்லாம் டென்ஸ் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது மட்டும்தான் ஃபிக்ஸ்டு. அது பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும், நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் மாறும். ஆனால் இது மாறாது, இது ஃபிக்ஸ்டு. ஏன்னா பாஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அது இல்லாமல் இருந்திருந்தால் இது இல்லாமல் இருந்திருக்காது. புரியுதுங்களா? அப்போது கண்டிப்பாக என்னது 100% நீங்கள் would have அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். இன்னும் தெளிவாக சொன்ன போனால் இந்த would have நெகட்டிவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, would not have அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டால் முடிஞ்சுது. மேக்ஸிமம் இப்படி தான் வரும், would not have. புரியுதுங்களா? ஒன்று பாசிட்டிவில் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி நெகட்டிவில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கான்டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த 3 வார்த்தைகளும் தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். சரிங்களா? எல்லாத்துக்குமே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நீங்களும் நான் ஆன்சர்ஸ் எழுது என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும், ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி நோட்டில் எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே டக்குன்னு எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் நான் எழுதுகிற ஆன்சர்ஸில் கரெக்டான அப்படியே என்ன பண்ணுங்க, மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த டாபிக் எனக்கு நல்லா தெரியும், நடத்தும் போதே நல்லா ஈஸியாக படிச்சுட்டேன், நடத்தும் போதே நான் ஈஸியாக அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதியிருக்கேன் ஆஸ் இஃப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸுக்கு. இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடணும் எந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த போல் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறீங்களோ அதற்கடுத்து ஒரு கம்ப்ளீட் மெயின் கிளாஸ் வந்திருக்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, எப்படி இந்த போல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே you will be easily able to identify the main class that is placed after this particular root word. புரியுதுங்களா? இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து நமக்கு எல்லா இடத்துலையும் மெயின் கிளாஸ் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு 2 மெயின் கிளாஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதை நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லிட்டேன். அப்போது இந்த முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை முதலிலும் ரூட் வேர்டு வரக்கூடிய இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை தூக்கி பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம், அந்த சென்டென்ஸில் இங்கே எழுதிடலாம், இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாம். அடுத்து டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ்.
டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழு வாக்கியம் தான் நமக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுக்கும். பாருங்க, அவன் பேசினான், இப்போ பாஸ்ட். அப்போ இந்த இன்சிடென்ட் பாஸ்ட் நடந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் டென்ஸும் பாஸ்ட்டில் தான் வரும். அவள் நடுங்குகிறாள், ப்ரெசென்ட்டில் நடுங்குறா. அப்போது இங்கே இருக்கிறதும் ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவன் பேசினான், ரொம்ப சிம்பிள். அவன் பேசினான் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஹீ ஸ்போக். ஹீ ஸ்போக். ஹவு டிட் ஹீ ஸ்பீக்? அவன் பேசினான், எப்படி பேசினான்? பாருங்க, அடுத்து ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தை. ஆஸ் இஃப், ஒன்றுமே நடக்காததை போல். அப்போது இந்த போல் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறணும், ஏன்னா இங்கே எழுதியாச்சு. ஒன்றுமே நடக்காதது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. அப்போ ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்டு, அவ்வளோதான், பாஸ்ட். சரிங்களா? நத்திங் ஹேப்பன்டு. நல்லா கவனிக்கணுங்க. ஒன்றுமே நடக்காமல் இருந்ததை போல் அவன் பேசினான். நடக்காமல் இருந்தது, அந்த எக்ஸ்ட்ரா இருந்ததுங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே நத்திங் ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும், ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். சரிங்களா? எப்படி? நடக்காமல் இருந்தது, அந்த இருந்ததுன்னு சவுண்டு வந்துட்டாலே ஐடென்டிஃபை பண்ணிடணும். எப்படி? அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், he spoke as if nothing happened. he spoke as if nothing happened. காய்ச்சல் இருக்கிறதை போல் அவள் நடுங்குகிறாள். அவள் நடுங்குகிறாள், அதை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். அவள் நடுங்குகிறாள். ஓகே, she is shaking. ஓகே, she is shivering சொல்லுவாங்க. ஓகே, ஷேக்கிங் போட்டுக்கோங்க, அது எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. she is shaking as if, உடனே என்ன பண்ணிடணும்? அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போட்டுடணும், ஏன்னா இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு சென்டென்ஸ். அதற்கடுத்து நம்மளோட ரூட் வேர்ட், அதற்கடுத்து காய்ச்சல் இருக்கிறது அப்படிங்கிற டோனில் கொண்டு வரணும். ஓகே, as if she has a fever. ஓகே, காய்ச்சல் இருக்கிறது தானே. அப்போது காய்ச்சல் இருக்கிறதுன்னா தேர் இஸ் அ காய்ச்சல், தேர் இஸ் அ ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு சென்டென்ஸே வராது. புரியுதுங்களா? அவளுக்கு காய்ச்சல் இருக்கிறதை போல் அவள் நடுங்குகிறாள். புரியுதுங்களா? அவளுக்கு காய்ச்சல் இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க நடுங்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் நவுன் இல்லாட்டியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? நவுன் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அப்போ தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ரைட்? ஷீ இஸ் ஷேக்கிங் as if she has a fever. She is shaking as if she has a fever. சிம்பிள். எளிதான ஓட்டத்தை போல் நான் மாரத்தானை முடித்தேன். எப்படி? மாரத்தானிங்கிறது ரொம்ப கிலோமீட்டர் ஓடணும், ஆனால் சும்மா ஒரு ஜாகிங் மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? மாரத்தானை முடிச்சிட்டேன். பாருங்கள், நான் தானே இருக்குது. I finished the marathon. I finished the marathon as if it was an easy jog. It was an easy jog. It was an easy jog அப்படின்னா நார்மலான ஓட்டம். பாருங்க, I finished the marathon as if it was an easy jog. I finished the marathon as if it was an easy jog. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதை போல் குழந்தை சிரிக்கிறது. இங்கே பாருங்க, டென்ஸ் மாறுது. எல்லாத்தையுமே புரிந்து கொண்டதை போல் குழந்தை இப்போ என்ன பண்ணுதாமா? சிரிக்குதாமா. ஓகே, பாருங்க, அப்போ குழந்தை சிரிக்கிறது. the child இல்லாட்டி the baby smiles. ஓகே, இல்லாட்டி is smiling அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, the baby smiles as if, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது. அப்போ ரொம்ப சிம்பிள், as if it understood everything. as if it understood. என்றைக்குமே இந்த குழந்தைகளை சொல்லும் பொழுது இட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, குழந்தையை சொல்லும்போது இட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்கள், the baby smiles as if it understood everything. the baby smiles as if it understood everything. ஏதோ வானத்திலிருந்து வந்ததை போல நடந்து கொள்வான். அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஏதோ வானத்திலேருந்து வந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஓகே, ரொம்ப சிம்பிள். நடந்து கொள்வான்னா பிஹேவ் தான். பாருங்கள், நடந்து கொள்வான் ஃப்யூச்சரில் இருக்குது. he will behave as if he is from heaven. அவ்வளோதான், சிம்பிள். ஏதோ அதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்படி சொன்னாலே அந்த மீனிங்கில் தான் வரும். நீங்கள் சொல்கிற டோனில் தான் இருக்குது எல்லாமே. ரைட்? பாருங்கள், he will behave as if he is from the heaven. he will behave as if he is from the heaven. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான்.
என்ன பண்ணணும், நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களே யோசிச்சு பார்க்கணும், இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஆஸ் இஃப் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரைட். அடுத்து நம்ம இன்னும் 2 ரூட் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துடலாம். இப்போ அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தேவைப்பட்டால் நான் எனது சந்திப்பை மறுதிட்டமிடலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவைப்பட்டால், அவசியமானால் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுட்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸை முன்னாடி போட்டுட்டு அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை தூக்கி பின்னாடி போட்டுருங்க. ஓகே. அடுத்து இந்த பர்டிகுலர் சென்டென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃபியூச்சர் தான் வரும். ஃபியூச்சர் கூட இல்லை, மேக்ஸிமம் ப்ரெசென்ட் இல்லாட்டி மாடல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க, நான் எனது சந்திப்பை மறுதிட்டமிடலாம், ஒருவேளை அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இல்லாட்டி நம்ம பொலைட்டாக அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் பொலைட்டாக சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம கேன் யூஸ் பண்ணணும், மறக்கக்கூடாது. நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மேக்கு போயிடணும். சரிங்களா? ரைட். தேவைப்பட்டா நான் என்னோடய சந்திப்பு என்ன பண்ணுவேன், மறுதிட்டமிடலாம் அப்படிங்கிற மாதிரி பொலைட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நான் எனது சந்திப்பை மறுதிட்டமிடலாம். சந்திப்புன்னா அப்பாயின்மெண்ட். ரைட். பாருங்கள், ஐ கேன் மறுதிட்டமிடலாம்னா திரும்ப வேறு எப்பயாச்சும் ஸ்கெடியூல் பண்ணுறது. ஓகே. அப்போ ஐ கேன் ரீஸ்கெடியூல் எதை, எனது சந்திப்பை. அப்போது மை அப்பாயின்மெண்ட். ஓகே. மை அப்பாயின்ட்மெண்ட் எப்போ, தேவைப்பட்டா. சரிங்களா? கடைசியில் இஃப் நீட் பி அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சது. பாருங்கள், ஐ கேன் ரீஸ்கெடியூல் மை அப்பாயின்மெண்ட் இஃப் நீட் பி. I can reschedule my appointment if need be. ஓகே. கம்ப்ளீட் சென்டென்ஸுக்கு அடுத்து ஒரு கமா போட்டால் வேலை முடிஞ்சது. I can reschedule my appointment if need be. சிம்பிள். தேவைப்பட்டா நான் ஒரு சக ஊழியரிடம் உதவி கேட்பேன். யார்கிட்ட, நம்மளோட கலீகிட்ட நான் ஹெல்ப் கேட்பேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி ஃப்யூச்சரில் வந்துருச்சு. நான் ஒரு சக ஊழியரிடம் உதவி கேட்பேன். I will ask, ஒரு சக ஊழியர் அப்படின்னா a colleague. சரிங்களா? a colleague என்ன, ஹெல்ப். அப்போ ஃபார் ஹெல்ப். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தானே சொல்லுவோம். ஆஸ்க்கு இடையில அந்த பர்டிகுலர் நவுன் வந்துருச்சு, அதற்கடுத்து நம்ம இங்கே போட்டோம். பாருங்கள், ஐ வில் ஆஸ்க் அ கலீக் ஃபார் ஹெல்ப் எப்போ, இஃப் நீட் பி. தேவைப்பட்டால் கேட்பேன், அவ்வளோதான். இஃப் நீட் பி. ஓகே. ஐ வில் ஆஸ்க் அ கலீக் ஃபார் ஹெல்ப் இஃப் நீட் பி. சிம்பிளான சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதற்காக அவசியமானால், தேவைப்பட்டால், அவசியமானால் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அவசியமானால் நாம் இன்னொரு விடுதியில் அறையை முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இல்லாட்டி ஒரு பணிவாக சொல்கிறோம். ஓகே. பாருங்கள், வி கேன் புக். ஓகே. வி கேன் புக் another hotel room. Okay, we can book another hotel room if need be. அவ்வளோதான். we can book another hotel room if need be. we can book another hotel room if need be. தேவைப்பட்டா அவங்க கூடுதல் நாற்காலியை கொண்டு வருவாங்க. தேவைன்னா அவங்க எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். they will bring the extra chairs. They will bring the extra chairs if need be. நான் எழுத ஆன்சர் எழுதிட்டு வரீங்களா? நீங்கள் எழுதின ஆன்சரும் நான் எழுதின ஆன்சர்ஸும் மேப் ஆகுதா செக் பண்ணிகிட்டே வரணும். புரியுதுங்களா? என்னை எழுத விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் எனக்கு முன்னாடி வேலை செய்யணும், என்னை விட அதிகமாக நீங்கள் வேலை செய்யணும். ரைட். I'll bring the extra chairs. They will bring the extra chairs if need be. தேவைன்னா அவங்க அதிகமான சேர்ஸை கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி முழு சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போது சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் தானே. எது இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான். பாருங்கள், தேவைப்பட்டா கூப்பிடு, தேவைப்பட்டா இதை பயன்படுத்து. ஓகே. கூப்பிடு எப்படி வந்தாலும் அந்த சென்டென்ஸ் முன்னாடி போட்டுருங்க. ஓகே. கூப்பிடு யாருக்கு, எனக்கு கூப்பிடுன்னு நான் சொல்கிறேன். அப்போ கால் மீ இஃப் நீட் பி. ஓகே. அடுத்து பாருங்கள், இதை பயன்படுத்து. ரொம்ப சிம்பிள். யூஸ் திஸ் இஃப் நீட் பி. சிம்பிளாக முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். மெயின் கிளாஸ் கூடயும் இஃப் நீட் பி யூஸ் பண்ணிக்கலாம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா?
ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருங்க. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொன்று இருக்குது, இஃப் நெசசரி, இஃப் ரெக்வயர்டு. அது எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இதை வந்து சகஜமாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து கடைசியாக இருக்குது, அந்த ஃப்ரேஸை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இஃப் நாட் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூலை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா அதை முன்னாடி சொல்லலை. என்னென்னா, இந்த இஃப் நாட் ஃபார் அப்படிங்கிற பர்டிகுலர் ரூட் வேர்டுக்கு அடுத்து என்றைக்குமே ஒரு நவுன் தான் வரணுங்க, வேறு எதுவுமே போட்டக்கூடாது. நவுனு இல்லாட்டி பெரியதாக இருக்கக்கூடிய நவுன் ஃப்ரேஸ், இந்த நவுன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். இஃப் நாட் ஃபாருக்கு அடுத்து எந்த ஒரு முழு வாக்கியத்தை போட்டக்கூடாது, போட்டால் தப்பு. உங்களுக்கு முன்னாடி என்னது டெஸ்பைட்டு இன்ஸ்பைட் ஆஃப் நடத்தும் போது நான் சொன்னேன்ல, ஜெரண்டு மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு. ஜெரண்டு என்ன தான், ஒரு நவுன் ஃப்ரேஸ் தான், சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த இஃப் நாட் ஃபாருக்கு அடுத்து ஒரு நவுன் வரணும். இதற்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸ் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும். அப்போது மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை முன்னாடியும் போட்டுக்கலாம், பின்னாடியும் போட்டுக்கலாம், சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மெயின் கிளாஸை முன்னாடி போட்டுட்டு அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ஃபேஸை போட போகிறேன், சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே ஆர்டரில் போயிடலாம். ரைட், சரி பாருங்கள். இந்த எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இந்த கடைசி வரும்போது மட்டும் இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அது இந்த எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்கிறேன். அந்த டாக்ஸி ஓட்டுநர் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் விமானத்தை தவறு விட்டுருப்போம். நல்லா கவனிக்கணுங்க. இந்த பர்டிகுலர் பெரிய சென்டென்ஸில் இருக்க ஒரு நவுனை தான் நீங்கள் நோட் பண்ணணும். அந்த டாக்ஸி ஓட்டுநர் இல்லாமல் இருந்திருந்தால், இதெல்லாம் விட்டுருங்க. இல்லாமல் இருந்திருந்தால்னா இந்த வார்த்தை எடுத்துக்கும், இஃப் நாட் ஃபார்னு எடுத்துக்கும். அந்த டாக்ஸி ஓட்டுநர், அவ்வளோதான். இவரை மட்டும் நீங்கள் இந்த இஃப் நாட் ஃபாருக்கு அடுத்து ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. என்னடா இல்லாமல் இருந்திருந்தாலாம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டாம். இல்லாமல் இருந்திருந்தால், அப்படி நடைபெறாமல் இருந்திருந்தால், அவர்களோட ஹெல்ப் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே இந்த இஃப் நாட் ஃபார் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கும், சரிங்களா? ரைட், என்ன ஆயிருக்கும், நாம் விமானத்தை தவற விட்டுருப்போம். அப்போது இவரோட ஹெல்ப்பு, இவரோட ப்ரெசன்ஸு பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நாங்கள் விமானத்தை தவற விட்டுருப்போம். ஓகே, we would have missed the flight. Okay, we would have missed the flight if not for அந்த டாக்ஸி ஓட்டுநர், if not for the taxi driver, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள், we would have missed the flight if not for the taxi driver. We would have missed the flight if not for the taxi driver. அவசர கடன் கிடைக்காமல் இருந்திருந்தால் அந்நிறுவனம் திவாலாகி இருக்கும். அப்போ இந்த சென்டென்ஸ் முன்னாடியும் இது பின்னாடியும். அவசர கடன் கிடைக்காமல் இருந்திருந்தால், இதெல்லாம் விட்டுறணும், நீங்கள் கிடைக்காமல் அதெல்லாம் விட்டுறணும். என்ன மெயின் நவுன் இருக்குது, அவசர கடன், அதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். அந்நிறுவனம் திவாலாகி இருக்கும். The company would have, நல்லா கவனிக்கணுங்க, திவாலாகி இருக்கும் அப்படின்னா பேங்க்ரப்ட்னு சொல்லுவாங்க. பேங்க்ரப்ட் ஆகிருக்கும்னா gone bankrupt அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? The company would have gone bankrupt if not for அவசர கடன் emergency loan, if not for the emergency loan. நல்லா கவனிக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான நவுன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நவுன்களும் என்ன பண்ணியிருக்கணும், முக்கியமான நவுன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சென்டென்ஸ் பேசும்பொழுது டக்குன்னு அந்த நவுன்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், உங்களால் பிச் பண்ணி பேச முடியும். இல்லை அப்படின்னா நவுனே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இங்கே என்ன நவுன் வரும், நவுனே தப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நிறைய நவுன்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், புரியுதுங்களா? அப்போ நிறைய படித்தா மட்டும்தான் தெரிய வரும். ரைட், the company would have gone bankrupt if not for the emergency loan, if not for the emergency loan. உயிர் காப்பு வீரர் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் மூழ்கி இருப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, he would have, மூழ்கி இருப்பார்னா drowned. ஓகே, drowned if not for, உயிர் காப்பு வீரருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா the lifeguardன்னு சொல்லுவோம். லைஃப்கார்டு, உயிர் காக்கும் வீரர். நம்ம அந்த கடற்கரையாக இருக்கட்டும், இந்த ரிவர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க,
சரிங்களா? இஃப் நாட் ஃபார் த லைஃப் காட், he would have drowned if not for the life guard. இங்கே பாருங்க, அவன் இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. அவன் இல்லாமல் இருந்திருந்தால், நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல நாம் எந்த நவுனாக இருந்தாலும், அதாவது ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே, அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது தெரியும்ல, ஹீனா ஹிம்மு, தேனா தெம்மு, ஷீனா ஹெர், வேற என்ன இருக்குங்க, ஐனா மீன்னு சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போது அவன், அவள், அவர்கள் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணால். சரிங்களா? பாருங்கள், அவன் இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது, நான் இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்க மாட்டேன், நெகட்டிவ்ல இருக்குது. ஓகே, I would not, I wouldn't have reached this place, I wouldn't have reached this place if not for அவன் தானே, அப்போ நீங்கள் ஹிம்னு மட்டும் போட்டால் போதும், அவ்வளோதான். பாருங்கள், I would not have reached this place if not for him, I would not have reached this place if not for him. ஓகே, இந்த சென்டென்ஸை நான் வந்து எனக்கே சொல்லலாம். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த அவன் அப்படிங்கிறது பதிலாக ஒரு அண்ணன் இருக்கார், என்னோட சீனியர், டைரக்ட் சீனியர். நான் 10th படிக்கும்போது அவர் தான் எனக்கு டீச் பண்ணார். 11th படிச்சுட்டு இருந்தார் அந்த அண்ணன். அந்த அண்ணன் பேர் அரவிந்த் அண்ணன். அவர் இந்த வீடியோ பார்த்தார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். பிகாஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம். எப்பயுமே, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷில் கிராமர் சொல்லி கொடுத்தாரு. அப்போல்லாம் எனக்கு மீனிங்கெல்லாம் ஒன்றும் புரியாது 10th படிக்கும்பொழுது. ஆனால் கிராமர் படி இந்த நான் வேர்பு வந்தால் இது தான் வரணும், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் வரணும் அப்படிங்கிற கிராமருக்கான ஒரு இலக்கண என்ன சொல்கிறதுங்க, ஒரு பேஸ்மெண்ட்டை சூப்பராக போட்டு கொடுத்துட்டாரு. நான் மேக்ஸ் சூப்பராக போடுவேன். அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா கிராமர் நல்லா கற்றுக்கிட்டதுனால பிற்காலத்தில் வரும்பொழுது எனக்கு இதெல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. மற்றதெல்லாமே புதுசாக கண்டுபிடிக்கிறக்கும் இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற இப்போ நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, புதுசாக கொண்டு வரலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு வித்திட்டவர், அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா என்னோட சீனியர் அரவிந்த் அண்ணா. ஓகே, ஐ வுட் நாட் ஹாவ் ரீச் திஸ் பிளேஸ் இஃப் நாட் ஃபார் அரவிந்த் அண்ணா. ஓகே, இஃப் நாட் ஃபார் அரவிந்த் அண்ணா. அப்போது பர்டிகுலர் பர்சனோட நேமை போடணும் அப்படின்னா ஃபாருக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் நேமை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஐ வுட் நாட் ஹாவ் ரீச் திஸ் பிளேஸ் இஃப் நாட் ஃபார் மை பிரதர் அரவிந்த். அப்போது உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட உதவி இல்லாமல் இருந்துதான் நீங்கள் இந்த இடத்துக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை முடிச்சிருக்க முடியாதுன்னா இதே சென்டென்ஸை சொல்லி கடைசியில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட பேரை மட்டும் இங்கே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இதுதான் இந்த இஃப் நாட் ஃபார் அப்படிங்கிற வார்த்தையோட யூசேஜ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி பார்த்த 3 ரூட் வேர்ட்ஸ் என்னென்ன? இஃப் நாட் ஃபார் பார்த்துருக்கோம், இஃப் நீட் பி பார்த்துருக்கோம், அண்டு ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்துருக்கோம். 3த்தையுமே நீங்கள் நல்லா என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரெடி இஃப் நாட்டு, இஃப் ஸோ, ஒன்லி இஃப், வாட் இஃப், மொத்தம் 7 ஆச்சு நம்ம கணக்கில். 7. இப்போ 7 இஃப் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த வேரியேஷன்ஸ் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ப்ரோ ஸ்பீக்கர், நல்லா பேசக்கூடிய ஆளாக வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டுக்கும் அடுத்து, நான் இன்டர்மீடியட்னு சொல்லி தான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் இன்டர்மீடியட்டுக்கும் அடுத்து. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக. ரைட்? ஓகே, ஸோ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அதற்கான ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆன்சர்ஸ் நான் இங்கே கொடுத்துருப்பேன், அந்த ஆன்சர்ஸ் வரும்பொழுது செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இந்த பர்டிகுலர் டாபிக் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 23 லெசன்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். அதையும் பார்த்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கேயும் என்ன பண்ணிடாது அப்படின்னு இந்த வீடியோஸ்லாம் ஓடிடாது. நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுங்கள், டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹரிபரி இருக்கக்கூடாது லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்பொழுது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க மாட்டோம். அண்ட் அட் த சேம் டைம் தப்பு எக்கச்சக்கமாக வரும். சரிங்களா? பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.
நன்றி.